ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாய் நாம் கடந்து வந்து அவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் தந்த பெரிய ஸ்லாக்கியத்தை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்தியாவில் எல்லா இடங்களிலும் சபைகள் ஆரம்பிக்கப்பட்டு சபை ஆராதனைகள் நடக்கவிருக்கிற இந்த சூழ்நிலையில், நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஆன்லைன்லேயும் நம்ம கர்த்தரை ஆராதிப்பதற்கு தொடர்ந்து கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. குவைட்டில் எங்களுக்கு இன்னும் ஆன்லைன் சர்வீஸ் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நேரடியான வர்ஷிப் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. ஆகவே இந்தியாவில் விடுதலையோடு ஆராதிக்கிறவர்கள் எங்களுக்காக நீங்கள் செபிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசு ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். we bless you Father. ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீரே நல்லவர், நீரே பெரியவர். எல்லா துதிகன ஸ்தோத்திரங்களுக்கு நீர் பாத்திரர். இயேசுவே உமருகினிலே ஆவலாய் வருகின்றேன். இயேசுவே உமருகினிலே ஆவலாய் வருகின்றேன். என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே நோக்கிடுதே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுதே. இயேசுவே உமருகினிலே ஆவலாய் வருகின்றேன். இயேசுவே, இயேசுவே உமருகினிலே ஆவலாய் வருகின்றேன். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு பயனுள்ள ஆராதனையாய் மாற கர்த்தரே கிருபை செய்யுங்க. அடிமைத்தனத்திலிருந்து மகிமைக்கு நேராய் நாங்கள் பிரயாணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பாடுகிற பாடல், நாங்கள் தியானிக்கிற வேத வசனம், ஏறெடுக்கிற ஜெபம் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும்ப்பா. உமக்கு சித்தமான ஆராதனை செய்ய உம்முடைய சமூகத்தில் முழங்கால் படியிட, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்த, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சில பாடல்களை பாடி நம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவது ஆமேன் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா, ஆமேன் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அனந்த ஸ்தோத்திரா என்கிற பாடலை பாடி நம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மிகுந்த பழைய பாடல் இது. ஆகவே பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து நாம் சேர்ந்து கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோம். மகத்துவ தம்பராபரா, ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா, ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வெற்றி கொண்டார் பறித்து கொடும் வேதாளத்தை சங்கரித்து முறித்து பத்ராசன கிறிஸ்து மரித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா, ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா, ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா.
பராபரா சேர்ந்து சொல்லுவோமா? அவருக்கே ஸ்தோத்திரத்தை செலுத்தி ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா, ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா, ஆமென் அல்லேலூயா, ஆனந்த ஸ்தோத்திரா. கூரொடிந்து சாவின் கூரொடிந்து மடிந்து தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து ஜீவனே விடிந்து தேவாலய திரை இரண்டாய் கிழிந்து ஒழிந்தது. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா, ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஓ வேதம் நிறைவேற்றி நிறைவேற்றி மெய் தேற்றி மீட்டு கரையேற்றி பொய் மாற்றி பாவிகளை தேற்றி கொண்டாற்றி பத்ராசன தேற்றி வாழ்வித்தார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா, ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா, ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமனாதி தந்தார், ஆமனாதி தந்தார், உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா, ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா, ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா, ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. அருமையான பாடல். ஆனால் பாடலோட வரிகள் ரொம்ப பழைய தமிழில் இருப்பதால் நம்மள அநேகருக்கு இந்த பாடல் வரியை பாடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். ஏன்னா ரெகுலராக நம்ம கெரிஸ்மேட்டிக் சர்ச்சஸில் இந்த பாடல்களை பாடுவது இல்லை. ஏன்னா இப்போ நம்மளாம் ரொம்ப ராக் மியூசிக்குள்ளே போயிட்டதுனால பழைய பாடல்களை பாடுகிறதை நிறைய பேர் தவிர்க்கிறார்கள். அதனால் நமக்கு இந்த வரிகள் சரியாய் விளங்குவதில்லை. பழைய திருச்சபைகள் சிஎஸ்ஐ சபைகளில் இந்த பாடல்களை நம்ம பாடுறத விட ரொம்ப ஸ்லோவாக பாடுவாங்க. அதனால் அந்த வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாய் பாடுவார்கள். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என்னோடு கூட கவனிங்கள். வெற்றி கொண்டு ஆர்ப்பரித்து, வெற்றி கொண்டு ஆர்ப்பரித்து கொடும் வேதாளத்தை சங்கரித்து முறித்து பத்ராசன கிறிஸ்து மரித்து பாடுபட்டு முடித்தார். ஆமென் அல்லேலூயா. என்ன அழகாக எழுதியிருக்காங்க பாருங்களேன். வெற்றி கொண்டு ஆர்ப்பரித்து கொடும் வேதாளத்தை சங்கரித்து, பிசாச சங்கரித்து முறித்து பத்ராசன கிறிஸ்து மரித்து அவர் பாடுபட்டு முடித்தார். இரண்டாவது சரணம் அப்படி சொல்கிறது, சாவின் கூர் ஒடிந்து, சாவின் கூர் ஒடிந்து மடிந்து தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து ஜீவனே விடிந்து தேவாலய திரை இரண்டாய் கிழிந்து. ஆமென் அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய மரணத்தில் நடந்த நிகழ்வை, சாவின் கூர் ஒடிந்தது, அந்த தடுப்பு சுவர், ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இருந்த அந்த தடுப்பு சுவர் ஒடிந்தது, ஜீவன் விடிந்தது, வாழ்வு பிறந்தது, தேவாலய திரை இரண்டாய் கிழிந்தது. ஆண்டவருக்கும் நமக்கும் டைரக்ட் ஆக்சஸை கர்த்தர் தந்தார். வேதம் நிறைவேற்றி, வேதம் நிறைவேற்றி மெய் தேற்றி மீட்டு கரையேற்றி பொய் மாற்றி பாவிகளை தேற்றி கொண்டாற்றி பத்ராசன தேற்றி நம்மை வாழ்வித்தார். இந்த பாடலை இன்னொரு விசை நம்ம பாட போகிறோம். கொஞ்சம் டெம்போ ஸ்லோ பண்ணி இந்த பாடலை திரும்பி பாடுவோமா? ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா, ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா, ஆமென் அல்லேலூயா, ஆனந்த ஸ்தோத்திரா. வெற்றி கொண்டார் பறித்து, வெற்றி கொண்டார் பறித்து கொடும் வேதாளத்தை சங்கரித்து முறித்து பத்ராசன கிறிஸ்து தரித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா, ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. சாவின் கூர் ஒடிந்து, சாவின் கூர் ஒடிந்து மடிந்து தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து
ஜீவனை விடிந்து தேவாலய திரை இரண்டாய் கிழிந்து மடிந்தது. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வேதம் நிறைவேற்றி, வேதம் நிறைவேற்றி, மெய் தேற்றி, மீட்டு கரையேற்றி, பொய் மாற்றி, பாவிகளை தேற்றி, கொண்டாற்றி, பத்ரசனம் தேற்றி வாழ்வித்தார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. சொல்லுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஜீசஸ் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா. ஆனந்த ஸ்தோத்திரா. ஹல்லேலூயா. அடுத்த பாடலை நாம் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அலங்கார வாசனாலே நான் பிரவேசிக்க வந்திருக்கிறேன், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறேன். ஆராதிக்க வந்தேன், அன்பு கூற வந்தேன். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவே. கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. கைகளை தட்டி சேர்ந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம்,
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை. ஜீசஸ் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. சொல்லுவோமா? நன்மை செய்தவர்க்கே நன்றியை செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. சுதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். சொல்லுவோமா சேர்ந்து? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. எம் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நன்றியை செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நன்றியை செலுத்துவோமே. எம் காணிக்கையை
உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கடைசியா பாடுவோமா? துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. செலுத்துவோமா? துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். சேர்ந்து சொல்லுவோமா? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பாடல் பாடினோம். அலங்கார வாசல்னு சொன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த தேவாலயத்தினுடைய பிரதான என்ட்ரன்ஸ், த மெயின் என்ட்ரன்ஸ், பிரதான நுழைவாயில அலங்கார வாசல்னு சொல்லலாம். பியூட்டிஃபுல் கேட் வேதவசனத்தில் அது குறிப்பிடப்பட்டிருக்குது. இட்ஸ் அ கிராண்ட் என்ட்ரன்ஸ், பெரிய என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் எல்லாரும் கடவுளை ஆராதிப்பதற்கு, ஆண்டவரிடத்திலே காணிக்கைகளை செலுத்துவதற்கு அந்த பிரதான வாசல் வழியாய் உள்ளே வருவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தபோது கூட அந்த பிரதான வாசலின் வழியாய் அவர் உள்ளே நுழைகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த பாடல் என்ன சொல்கிறது? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அந்த பிரதான வாசலில் உள்ளே போய் ஆண்டவருடைய மகிமையை அந்த பரிசுத்த ஸ்தலத்தில், அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராய் நின்று, உள்ளே போக முடியாது, ஆனால் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராய் நின்று அங்கே வாத்திய கருவிகள் வாசிக்கிறதையும் பிரதான ஆசிரியர்களையும் பார்த்து ஜனங்கள் ஆண்டவரை ஆராதித்து வந்தார்கள். அப்படி ஆண்டவர் சமூகத்தில் இப்பொழுது நமக்கு சபை திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் காலையில் இதுக்கு போயிருந்திருப்பீங்க, சர்வீஸ் போயிருப்பீங்க. ஒருவர் சந்தித்து நமக்கு ஆண்டவர் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தந்திருக்கிறார் அல்லவா? ஆலயம் செல்வதே அந்த மகிழ்ச்சியை தந்திடுதே. சபையுடனே நம்முடைய மக்களோடு சேர்ந்து ஆண்டவரை தொழுதிட ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஆக நாம் ஆண்டவர் சமூகத்தில் இப்படி ஒரு பாக்கியம் பெற்ற ஜனங்களாய் காணப்படுகிறோம். கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நாம் தியானிக்க கடந்து வந்திருக்கிறோம். உங்களோடு கூட கர்த்தர் பேச போகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்படி நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இருதயத்தை ப்ரிப்பேர் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே நீர் தான் எனக்கு எல்லாவற்றுக்குமே எல்லாம், உம்மை விட எனக்கு யாருமே இல்லை, நீர் மாத்திரமே எனக்கு உதவி செய்கிறவர், உம்முடைய கிருபையினாலே நான் வாழ்கிறேன், உம்முடைய பாசத்தினால நான் உயிர் வாழ்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் போய் நம்ம ஆவி ஆத்மாவை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, நான் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, இயேசுவே. சேர்ந்து சொல்லுவோமா?
பாடுவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொல்லுவோமா? இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன், நான் திகைத்துப் போனேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவியினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொல்லுவோமா? இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுவோமா? தோல்வி எனக்கில்லையே,
Hallelujah, 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 hallelujah. மரணமுன் கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே? சொல்லுவோமா மரணத்தை பார்த்து? மரணமுன் கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, விசுவாசத்தோடு நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. கைகளை உயர்த்தி நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இயேசப்பா இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். சேர்ந்து சொல்லுவோமா? நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் இயேசுவே நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை. சபையே நீரே என் ரட்சகர். சேர்ந்து பாடுவோமே. நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை. நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. கைகளை உயர்த்தி நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே 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 ராஜா. இயேசுவே தேவன். இயேசுவே மீட்பர். இயேசுவே எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே
எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எங்க எல்லாவற்றிலும் நாங்கள் உம்மை நேசிப்போம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்மை துதித்து பாட கர்த்தர் தந்த இந்த நல்ல தருணத்தை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இட்ஸ் a great privilege Lord and thank you Father. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே பல காரியங்களுக்காய் நாங்கள் செபித்து வந்தோம். கர்த்தர் எங்கள் செபத்தை எல்லாம் கேட்கிறீர், எங்கள் செபத்திற்கு கர்த்தர் பதிலளிக்கிறீர், ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே, கொரோனாவில் இந்தியா ரொம்ப அதிகமான பாதிப்புக்குள்ளாகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நீர் பாதுகாக்கும்படியாய் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய், நோய் தொற்று ஏற்படாமல் ஆண்டவரே நீர் தடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு உண்மையல்லாமல் வேறு வழி இல்லை, உண்மையன்றி வேறு கெதி இல்லைப்பா. நீங்கள் தான் எங்களுக்கு இறங்கணும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்குதலில் உலகத்தில் 2வது இடத்திற்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, எங்கள் அரசியல்வாதிகளுக்கு ஆண்டவரே, எங்கள் தலைவர்களுக்கு அப்பா, IAS ஆஃபீஸர்களுக்கு ஆண்டவரே பொறுப்புணர்ச்சியை கர்த்தர் நீர் தரும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, ஜனங்களுக்கு போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆண்டவரே ஜனங்கள் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கை கடைபிடித்து ஆண்டவரே இந்த நோய் தொற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்குவதற்கு கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, சீக்கிரத்தில் இந்த நோய் கிருமி அழிந்து இதற்கான மருந்து மாத்திரை கண்டுபிடிக்கப்பட்டு ஆண்டவரே சீக்கிரத்தில் ஆண்டவரே சகஜ இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு என் ஆண்டவரே வழிவகுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நீர் அப்படி செய்ய போகிறோம். உடைய பெரிய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்றுனால ஆண்டவரே மிகவும் முடியாதபடி ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ICUவில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே இன்னும் பல இதர கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்து சுகப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சுகம் அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வரட்டும், ஆணி பாய்ந்த கரம் தொடட்டும். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதுபோல் ஆண்டவரே, இந்த கொரோனா ஷிஃப்ட்ஸில் டியூட்டிஸில் வேலை செய்கிற எல்லா பணியாளர்களுக்காக, மருத்துவர்களுக்காக, நர்ஸுகளுக்காக ஆண்டவரே, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸுக்காக ஆண்டவரே, கிளீனிங் ஸ்டாஃபுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஆண்டவர் இந்த லாக்டவுன் எல்லாம் தளர்த்தி ஆண்டவரே எல்லாவற்றையும் சகஜ நிலைக்கு திரும்புவதற்கு ஆண்டவரே பல நாடுகள் முயற்சி செய்கிறார். அதனால் கொரோனா தொற்று அதிகமாய் பரவுகிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த கடை வைத்திருக்கிறவர்கள், போலீஸ்காரர்கள் ஆண்டவரே, இன்னும் அத்தியாவசிய பொருட்களை விற்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நீர் பாதுகாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே அப்பா, நீர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து ஜனங்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, -23 GDP இருக்கிறத நாங்கள் கேள்விப்பட்டு ஆண்டவரே மிகுந்த வேதனைக்குள்ள ஆகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காமல் அநேகம் பேர் கஷ்டப்படுகிறத கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. உணவில்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அவர்களுக்கு உணவு தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உறவிடம் தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கணவனை மனைவியை பெற்றோர்களை இழந்து வாடும் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய், தேவைகளை சந்திக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நீரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீரே அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்த வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே தருகிறோம். அதுபோல் ஆண்டவரே, எங்கள் சபையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வருமானத்திற்கு கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்கள் சபையில் இருக்கிறவர்களுடைய கைகளை திடப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அதுபோல் ஆண்டவரே, எங்கள் சபையில் வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, வியாதிகள் நீங்கி போகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாக ஆண்டவரே அப்பா, நான் பாண்டியன் பிரதருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் மாற்றி போடும்படியாய் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் தருகிறோம்.
அவருக்காய் நாங்கள் தொடர்ந்து செபித்து வருகிறோம். ஆண்டவரே, நீர் உதவி செய்யும்படியாய் பரத்திலிருந்து உடைய தூதர்களை அனுப்பி மகனை சொஸ்தப்படுத்தும்படியாய் நான் செபிக்கிறேன். குடும்பத்தை ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த டிஃபிகல்ட் சிச்சுவேஷனை கடந்து வருவதற்கு நீர் அவர்களுக்கு தைரியத்தை தரும்படியாய் நான் செபிக்கிறேன். போல ராகுலுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, ராகுலையும் ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கத்தினை தரும்படியாக செபிக்கிறேன். இத்தனை நாட்கள் நீர் அவனை பாதுகாத்து அவரை ஆண்டவரே நீர் இவ்வளவு நாள் ஆண்டவரே நீர் நடத்தியிருக்கிறீர், இவ்வளவு சுகத்தை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஆபத்தான நிலையிலிருந்து வெளியே கடந்து வருவதற்கு நீர் உதவி செஞ்சீர். தொடர்ந்து மகனை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பரிபூர்ண சுகத்தை தாங்க. ஆண்டவரே, அந்த கட்டி ஆண்டவரே நல்ல சீக்கிரத்தில் கரைந்து போவதற்கு அந்த மருந்து மாத்திரைகள் வேலை செய்ய நீர் கிருபை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். சீக்கிரத்தில் பிள்ளை நல்ல நடக்க ஆண்டவரே, பள்ளிக்கூடங்களுக்கு போக ஆண்டவரே, அந்த பாலிடெக்னிக் போய் படித்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவங்க சாட்சியுள்ள பிள்ளையாய் அவனை மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அதுபோல் ஆண்டவரே, எங்கள் ஆலயம் திறக்க உதவி செய்தீரே. ஆண்டவரே, தொடர்ந்து அப்பா நாங்கள் பழையபடி உம்மை நாமத்தை மகிமைப்படுத்த அநேகருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் திறப்பினால் எந்த நோய் தொற்றும் பரவாதபடிக்கு எங்கள் ஜனங்களை நீர் தடுத்தாட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திங்க. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் நாங்கள் வேதவசனத்தை தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். துதிக்க நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் ஒரு விசை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எப்பொழுதுமே ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை கேட்க வரும்பொழுது, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, நம்முடைய வார்த்தைகள் கடந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காலவேளையிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக, அவருடைய வார்த்தைகள் கடந்து வரும்படியாக, மனுஷனுடைய சத்தத்தை அல்ல ஆவியானவருடைய சத்தத்தை நாம் கேட்க நாம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்போம். அடிமைத்தனத்திலிருந்து மகிமைக்கு நேராய் என்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து தேவ செய்தியை கேட்டு வருகிறோம். கடந்த 3 வாரங்கள் இரத்தத்தை குறித்தும், அந்த இரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எப்படி என் வாழ்க்கையில் வெற்றியை தருகிறது, எப்படி என்னை நீதிமானாய் மாற்றுகிறது, எப்படி பிசாசின் மேலே வெற்றியை தருகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். எப்படி பாவத்தில் இருந்து வெற்றி சிறப்பது, எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை நாம் வாழ்வது என்று சொல்லி நாம் தொடர்ந்து தியானித்து வந்தோம். இந்த நாளிலும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிற நிகழ்வை நாம் தியானிக்க வருகிறோம். அப்படியே நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க, உடைய வார்த்தைகள் கடந்து வரட்டும். ஆண்டவரே, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் நிறைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு உன்னை காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய்.
அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரே மகிமைக்கு நேராய் நாங்கள் பயணிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த செய்தியை எங்களுடைய மனதில் நாங்கள் பதிய வைத்துக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. எல்லா விதமான டிஸ்டர்பன்ஸை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அகற்றுகிறோம். உடைய நாமத்தில் நாங்கள் ஜெயிக்கிறோம், வெற்றி சிறக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து மகிமைக்கு நேராய் என்கிற தலைப்பில் 8 வாரங்கள் முடிந்து 9வது வாரத்துக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். Why this sermon? இந்த sermon எதற்கு, இந்த sermon series எதற்கு, இதில் என்ன நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது என்று நாம் கேட்டால், அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பாவ வாழ்க்கைக்கும் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் பல காரியங்களுக்கு அடிமையாயிருந்த அந்த வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறது. இந்த அடிமைத்தனத்தின் கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாய், as the citizens of the heavenly kingdom, பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாய் இந்த அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து நான் மகிமைக்கு நேராய் அழைத்து செல்லப்படுகிறேன். The journey from slavery to glory is Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்கு போவதற்கு ஒப்பாய் காணப்படுகிறது. இட்ஸ் a prototype, it is allegorical. அது ஒரு உவமையாக நாம் பார்க்க வேண்டும். எப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இடைப்பட்டாரோ, எப்படி தம்மை அற்புதமாய் அவர் தன்னை காண்பித்து கொண்டாரோ, எப்படி ஜனங்களை அற்புதமாய் நடத்தினாரோ, அதை பார்க்கும் பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் எப்படி கிறிஸ்துவோடு நடப்பது, நான் எப்படி மகிமைக்கு நேராய் போவது, நான் எப்படி அந்த பரம கானானை சென்றடைவது என்பதற்கு பல முக்கியமான உபயோகமான ஆவிக்குரிய காரியங்கள் எனக்கு இந்த பிரசங்கத்தில் வெளிப்படுகிறது. அதனால தான் நம்ம 3 வீக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ரத்தத்தை குறித்து படித்தோம். ஏன்னா இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தேவைப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் சிந்தப்பட்டபடியினாலே தான் நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் நீதிமான்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் வெற்றி சிறக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் சிலுவையிலே ரத்தம் சிந்தி உங்களை என்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஸோ கிறிஸ்டியானிட்டி இஸ் a religion of blood. அது ரத்தம் சிந்தப்படுகிற, ரத்தம் கொடுக்கிற ரிலிஜன், ரத்தம் கொடுத்த ரிலிஜன். இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் படிக்கவிருக்கிறோம். 13வது அதிகாரம் யாத்திராகமம் 2வது வசனம் 3வது வசனம். இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பந்திருந்து பிறக்கிற முதற்பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். Thank you. The Lord led you through with a mighty hand. அவர் வலது கரத்தினாலே, பலத்த கரத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து என்ன செய்தார்? கர்த்தர் புறப்பட பண்ணினார். ஒரு பெரிய ஆவிக்குரிய உண்மையை நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன், உங்களோடு சேர்ந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அதுதான் சரியா இருக்கும் இல்லையா? நீங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜேர்னியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்களுடைய அந்த பயணத்தை நீங்கள் உற்று கவனித்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த நாட்களிலும் சரி, அவர்கள் விடுவிக்கப்பட்டு ஆண்டவரால் மகத்துவமாய் நடத்தி வந்த பாதைகளிலும் சரி,
கானானுக்குள் அவர்கள் பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் அவர்கள் அனுபவித்தது அதிக துன்பங்களா அல்லது அதிக அற்புதங்களா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, glorious moments were here and there. அற்புதத்தின் கரம் அங்கேயும் இங்கேயும் காணப்படுகிறது. ஆனா அவங்க ஜர்னி, அவர்களுடைய மொத்த அந்த ஜர்னின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிரயாணம் சுமூகமான பிரயாணமா இருந்ததில்லை. ஒவ்வொரு அடியிலையும், ஒவ்வொரு கால் அடியிலையும், ஒவ்வொரு பயண மீட்டர்லையும் அவர்களுக்கு ஏராளமான துன்பங்கள் காத்திருந்தது. அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல் அநேகமாய் இருந்தது. கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, ஆவியானவருடைய கரம் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கும். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேக டிவி பிரசங்கியார்கள் பிரசங்கிப்பது போல, அநேக ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சர்ஸ் பிரீச் பண்ணுவதை போல சுமூகமான வாழ்க்கை அல்ல. அது கடினமான வாழ்க்கை. ஆனால் அந்த கடினமான வாழ்க்கையிலும் கூட என் ஆண்டவர் உன்னோடு கூட கடந்து வருவார் என்பதுதான் வாக்கு தத்துவம். Though the journey is harsh, though the transportation might be very difficult, the promise is he will never leave you nor forsake you. உன்னுடைய பாதை கடினமாய் இருக்கலாம், உன்னுடைய பயணம் மிக மோசமாய் காணப்படலாம், மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு கூட நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையில உன்னை பார்த்து சொல்கிறார், do not worry, நீ கவலைப்படாத. ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், through those problems, அந்த கடினங்களுக்கு மத்தியில், அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில், உன் கண்ணீருக்கு மத்தியில் என் ஆண்டவர் உன்னோடு கூட வருகிறார். ஜீசஸ். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. தாங்கும் கிருபை, தாங்கும் கிருபை, தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. ஆண்டவர் கூட நடந்து வரும்பொழுது, இந்த கடினமான பாதையில நீ போய் கொண்டிருக்கும் போது உன் கூட அந்த ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன்னை தாங்கி பிடிப்பதற்கு உன்னோடு கூட வருகிறது. ஒருவேளை நீ கண்ணீரோடு கூட விழி பிதுங்கி நீ நிற்கலாம், கவலையோடு கூட, ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது, ஏன் இந்த வனாந்தர பாதையிலே என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறீர் என்ற கேள்வியோடு கூட நீ இருக்கிறாயா? கர்த்தரும் கூட இன்னைக்கு பேச விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஏன் வனாந்தர பாதையிலே நடத்தினார்? Why wilderness? 40 years of wilderness. 40 ஆண்டு காலங்கள் அற்புதமாய் வெளியே கொண்டு வந்து தூக்கிட்டு வனாந்தரத்தில் போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெரிய கேள்வி அதுதான், ஏன் ஆண்டவரே நான் வனாந்தரத்தின் ஊடாய் நடந்து செல்ல வேண்டும்? நமக்கு இந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷனை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். எப்படி இவர்கள் எங்க போக வேண்டியவங்க எப்படி போனாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். அவர்களுக்குள்ள இருந்த பெரிய கேள்வி அதுதான், ஏன் செங்கடல்? ஏன் செங்கடல்? எதற்காய் என் ஆண்டவர் செங்கடல் வழியா கூட்டிட்டு வந்தார்? ஏன் கைவிடப்பட்ட சூழ்நிலை? ஏன் மருத்துவமனை வாசலில் நான் நின்று கொண்டு இருக்கிறேன்? ஏன் என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு வியாதி? ஏன் என் வாழ்க்கையில பண கஷ்டம்? ஏன் நான் எதை எடுத்து வைத்தாலும் எனக்கு துன்பத்திற்கு மேலே துன்பம் வந்து சேர்கிறது? வாழ்க்கையில பெரிய கேள்வியோட இருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த மெசேஜை கேளுங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். The Lord wants to talk to you. அவர் சொல்றார், இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் நீ இடறிட வேண்டாம். உன்னை பார்த்து சொல்றார் ஆண்டவர், யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம்.
உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரம் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பரம சேனையோடு கூட என்னோடு கூட வருகிறபடினால எனக்கு பயம் வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில போய் பார்ப்போம். அவர்கள் எப்படி பயந்தார்கள், ஏன் ஆண்டவர் அவர்களை பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல, இந்த மேப்பை நான் உங்களுக்கு இந்த வீடியோவுடைய சைடில் நீங்க பார்ப்பீங்க. இந்த மேப்ல இவர்கள் ராமசேஸ் என்கிற இடத்தில் இருந்து கானானிற்கு போக வேண்டும். கானான் எங்கே இருக்கிறது? ராம்சீஸ்ல இருந்து அப்படியே நேர் மேலே இருக்கிறது கானான். நீங்க அந்த மேப்பை உற்று பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். From Ramses to Canaan they have to go upwards. ஆனா ஆண்டவர் அவர்களை கம்ப்ளீட்டா ஆப்போசிட் சைடுல நடத்துகிறார். நீங்க ராம்சீஸ்ல இருந்து கானானுக்கு நடைப்பயணமாய் நடந்து போவீர்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய 39 நாட்களிலிருந்து 42 நாட்கள் வரைக்கும், அரௌண்ட் 40 டேஸ்னு வச்சுக்கோங்க. 40 நாட்கள் நடைப்பயணத்தில் ஈஸியா இவர்கள் எங்க இருந்து, எகிப்துல இருந்து கானானுக்கு போயிடலாம். 40 டேஸ் தான் ஜர்னி. ஆனா வனாந்தரத்தில் வேதாகம் சொல்கிறது அவர்கள் 40 ஆண்டு காலங்கள் செலவழித்தனர். நமக்கு ஒரு பெரிய கேள்வி வரும், 40 நாள் போக வேண்டிய டிஸ்டன்ஸை ஏன் அவங்க 40 ஆண்டுகள் போனார்கள்? ஏன் செங்கடல் நடுவுல வந்தது? ஆக்சுவலா இந்த கானானுக்கும் எகிப்துக்கும் நேச்சுரல் ரூட்ல அவர்கள் பொதுவாய் போய் வருகிற வழியில கடலும் இல்லை, ஏரியும் இல்லை, ஒரு குளம் கூட கிடையாது. இட்ஸ் a plain desert route, straight route, broad way, highway, ரொம்ப ஈஸியா கடந்து போக வேண்டிய வழி இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த ஈஸியான வழியில இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தல. அவர் எங்க நடத்தி கொண்டு போகிறார்? கடினமான ஒரு பகுதிகளில் நடத்தி கொண்டு போகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் நம்முடைய பார்வைக்கு தெளிவாய், நம்முடைய பார்வைக்கு ஈஸியா, நமக்கு ரொம்ப சுலபமாய் தெரிகிற பாதைகளில் நான் போக விரும்புகிறேன். ஆனால் கர்த்தர் என்னை கடினமான பாதைகளிலே நடத்துகிறார். நமக்கு அநேக நேரங்களில் கேள்வி வருது, ஆண்டவரே நீர் என்னை உண்மையாய் நேசிக்கிறீரா? என் மேல் உண்மையாய் அன்பு வைத்திருக்கிறீரா? அப்படி வைத்திருந்தால் ஏன் ஆண்டவரே என்னை இந்த கடினமான பாதையில் நடத்துறீங்க? இது யூசுவல் ரூட் இல்லையே, எல்லோரும் கடந்து போகிற பாதை இல்லையே, இந்த வழியா நான் போனா ஈஸியா போயிடுவேனே, என்னை ஏன் ஆண்டவரே சுத்தி கொண்டு போறீங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்கும் கடந்து வரும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த கேள்வி கடந்து வந்தது. ஆனால் ஆண்டவர் அதுக்கு ஒரு அழகான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போற. ஆண்டவர் சொல்றார், வாசிங்களேன். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 18வது வசனம். ஆ 17, 18 ரெண்டுத்தையும் வாசிருங்களேன். ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேசம் வழியா அனுப்பாம அவங்கள வனாந்தர வழியா கொண்டு போனார்னு வேதவசனம் சொல்லுதுங்க. Sometimes you may not see what God is seeing. ஆண்டவர் பார்க்கிற பார்வை உனக்கு எனக்கு இல்லைங்க, அதுதான் பிரச்சனை. We don't want to trust the Lord.
ஆண்டவர் சொல்றாரு, மோசே கிட்ட சொல்றாரு, அப்பா நான் இவனை பொதுவான வழியில நடத்தணும். நீங்க மேப்புக்கு வந்தீங்கன்னா தெரியும். இப்ப மேப்பை நம்ம பார்ப்போம். இந்த மேப்ல நீங்க அந்த மேப் வழியா பார்த்தீங்கன்னா ராமசீஸ்ல இருந்து அந்த மெடிட்டரேனியன் சீ வழியா ஓரமா போனீங்கன்னா பெலிஸ்தியர்களுடைய தேசம் வருகிறது. அந்த பெலிஸ்தியருடைய தேசத்தை நீங்க கடந்தீங்கன்னா கானான்குள்ள போக முடியும். So the route is Philistines. இந்த பெலிஸ்தியர்கள் அன்றைக்கு மிகுந்த பலம் உள்ளவர்களாய், யுத்த வல்லுநர்களாய் காணப்பட்டார்கள். இன்ஃபேக்ட் இந்த பெலிஸ்தியர்கள் தான் ஆயுதங்களை தயாரிக்கிறவர்களாய் அன்று காணப்பட்டார்கள். பல நாடுகள் அவர்கள் சுற்றி இருக்கிறோம் ஆயுதத்தை பெலிஸ்தியர்கிட்ட தான் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க தேவர் வெரி வெல் ட்ரெயின்டு. அவங்க கிட்ட பயங்கரமான ஆயுதங்கள் இருந்தது. போர் வீரர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்னாரு, எடுத்த எடுப்பிலேயே இவனை நான் போர் நடக்கிற அந்த பெலிஸ்தர்களுடைய இதில் கொண்டு போயிட்டேன்னா அவன் மனமடிவு அடைந்து நான் திரும்ப எகிப்துக்கு போயிடுவேன், நான் திரும்ப அடிமைத்தனத்துக்கு போயிடுவேன்னு நினைச்சு அவன் திரும்பிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் அவனை வனாந்திர வழியாய் நடத்தினார். சில நேரங்களில் ஆண்டவர் என்னை வனாந்திர வழியாய் நடத்துவதற்கு, கர்த்தர் என்னை கண்ணீரின் பாதையிலே நடத்துவதற்கு, கர்த்தர் என்னை கடினமான இடத்துல என்னை கொண்டு போவதற்கு காரணம் என்ன தெரியுமாங்க? என் மக இந்த நல்வழியிலிருந்து திரும்பி மறுபடியும் தீய வழியில போயிடக்கூடாது, மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு போய்விடக்கூடாது, மறுபடியும் பிசாசினுடைய ஆளுகைக்குள்ளே கடந்து செல்லக்கூடாது என்பதற்காக உன்னையும் என்னையும் சில நேரங்களில் கடினமான பாதைகளில் கர்த்தர் நடத்த வேண்டிய நேரம் நமக்கு வருகிறது. இந்த பட்டாம்பூச்சியை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பட்டாம்பூச்சிக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அந்த புழு. அந்த பட்டாம்பூச்சி புழு என்ன செய்யும்? ஒரு இடத்துக்குள்ள போய் தன்னை சுற்றி ஒரு கூடு கட்டும். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டுக்குள்ள அந்த புழு என்ன செய்யும்? மிகுந்த கஷ்டத்தோடு கூட வேதனையோடு கூட இருக்கும். ஆனா அந்த கடினமான பாதை, அந்த கஷ்டமான பாதை அந்த பட்டாம்பூச்சிக்குள்ள ஒரு பெரிய பியூட்டிஃபுல் லைஃபை வெளியே கொண்டு வரத்திற்குள்ள ஒரு பகுதி என்பதை அது அறியாது. நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரங்கள்ல ஐயோ என்னால பறக்க முடியவில்லையே, என்னுடைய சிறகுகள் பறக்க விடாதபடிக்கு இந்த பட்டாம்பூச்சி கூட்டுக்குள்ள அடைந்தது போல நான் காணப்படுகிறேனே, என் குடும்பம் இப்படி இருக்கே, நான் கண்ணீரில் இப்படி இருக்கிறேனே, நான் வேதனையோடு இப்படி இருக்கிறேனே, எனக்கு விடிவு காலமே பிறக்கவில்லையே. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, my God, he knows what he is doing. ஆண்டவருக்கு அவர் செய்வது என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய செயல்கள் மகத்துவமானவைகள், அவருடைய செயல்கள் மேன்மையானவைகள். கர்த்தர் ஒன்ன வாழ்க்கையில அனுமதிக்கிறார்னு சொன்னா அது ஆண்டவர் நன்மைக்காக தான் செய்வார். ஒருவேளை அது தீமையாக காணப்படலாம், ஒருவேளை அது வியாதியாக காணப்படலாம், ஒருவேளை மன மடிவாக அது காணப்படலாம், ஒருவேளை மிகுந்த வியாகுலமாய் அது இன்றைக்கு காணப்படலாம். But God is telling you, anything that happens in your life, if you trust in the Lord, ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவனாய் நீ காணப்பட்டால் வாழ்க்கையில நடக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கு தான் ஆண்டவர் சொல்றார். It is to take you to glory. உன்னை மகிமைக்கு நேராய் கொண்டு போக ஆண்டவர் விரும்புகிறார். He is making you, he is taking you towards glory. உன்னை மகிமைக்கு நேரா, gloryக்கு நேரா அழைத்து செல்ல விரும்புகிறார். அதற்காக உன்னை சில நேரங்களில் அடிக்க வேண்டி இருக்கு, சில நேரங்களில் உன்னை ஒடுக்க வேண்டி இருக்கு, சில நேரங்களில் உன்னை கடினமான பாதைக்குள்ள நடத்த வேண்டி இருக்கு. நீ மனமடிவு வந்துடக்கூடாது, உனக்கு பெரிய இழப்பு நேரிடக்கூடாது, நீ மனமடிவு ஏற்பட்டு நீ திரும்பி அடிமைத்தனத்துக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது. உன்னை பலத்த கையினாலே நான் வரவழைத்திருக்கிறேனே. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, do not worry, trust in me, I know what I am doing. என்னை நம்பு, நான் என்ன செய்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உனக்கு சொல்றார். do not worry, give in the hands of the Lord. ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து சொல்லு, ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே நான் ரொம்ப வேதனையோட இருக்கேன், நான் மருத்துவமனை வாசல்ல நிக்கிறேன், டாக்டர்களால கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும்,
ஒன்னு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் என்னை தப்புவிக்க வல்லவர். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். சொல்லுவோமா? நாம் ஆராதிக்கும் தெய்வம் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆண்டவர் என்னை நடத்தி வருகிற வழியில, அவர் என்னை கொண்டு வருகிற வழியில நான் கண்ணை மூடிக்கிட்டு நான் அவரை பின்பற்றி செல்வேன். Because I know who is leading. நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று எனக்கு தெரியும். அவர் என்ன ஒரு நாளும் தீமைக்கு அனுமதிக்க மாட்டாருங்க. என் வாழ்க்கையில் என்ன நேரிட்டாலும் சரி, அந்த ஆட்டிடியூடுக்குள்ள நீங்களும் நானே எனக்கு வரணுங்க. இதுதான் காஸ்பல். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க, இதுதான் தேவ செய்தி. இதை தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லி தராரு. என்ன நடந்தாலும் சரி, என் ஆண்டவரை நான் எப்பொழுதும் பின்பற்றுவேன். எந்த சூழ்நிலையிலும் நான் பின்பற்றுவேன். He leads me. அவர் என்னை நடத்துகிறார். நம்பர் 2, அவர் என்னை அருமையாய் நடத்துகிறார். அவருடைய வழிகளை வாசிங்களேன். 13வது அதிகாரம் 21வது வசனம். ஓ மை காட், அவர்கள் போகிறது ராங் ரூட் தான். நல்லா கவனிங்களேன், ரொம்ப அழகான விஷயம் இதுங்க. they are going in a wrong route. அவங்க போற ரூட் தப்பு. ரெகுலரா எல்லாரும் போற ரூட் இல்ல, ஆனா ஆண்டவர் நடத்துறார். see, this is the thing. அவர்கள் போகிற ரூட் ராங் ரூட். அவர்களை ரொம்ப கடினமான சூழ்நிலைக்குள்ள கடந்து போறாங்க. வேதனையா அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆப்போசிட் சைடில் போக வேண்டியவன் இந்த சைடில் போயிட்டு இருக்கிறான். ஆனா என்னங்க சுவாரஸ்யமான விஷயம், ஆண்டவர் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களை நடத்துகிறார். இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை வாசிங்களா, எவ்வளவு அழகான வசனம். இரவும் பகலும் நடக்க கூடும்படிக்கு பகலில் வழி நடத்த மேகஸ்தம்பம், இரவுல நடத்த அக்னி ஸ்தம்பம். பகல்ல மேகஸ்தம்பம், நைட்ல அக்னி ஸ்தம்பம். அப்ப ஆண்டவர் அவர்களுக்கு முன் சென்று நடத்தினாராம். அதுதான் அந்த வசனம். கடைசி வாசிங்க அந்த பகுதியா. இல்ல அதுக்கு முன்னாடி 21. அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். நீங்க நல்லா கவனிங்க, ரூட் ராங் ரூட். மேக ஸ்தம்பம் வருது, அக்கினி ஸ்தம்பம் வருது, ஆனால் முன் செல்கிறவர் இயேசு. என்ன ஒரு பாக்கியம். So God leads us. என்னை நடத்துகிறவர் என் ஆண்டவர். ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்குங்க. என் முன்னையும் பின்னையும் இயேசு, என் வலப்பக்கம் இடப்பக்கம் இயேசு, என் மேலேயும் கீழேயும் இயேசு, என்னை சுற்றிலும் முற்றிலும் இயேசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களை நடத்துறாருங்க. நீ போற வழி திக்கு தெரியாம இருக்கலாம், ராங் சைடா இருக்கலாம். ஐயோ நான் போகிற ரூட் சரியா தப்பான்னு எனக்கு தெரியலையே. ஆண்டவர் சொல்றார், do not worry, I am there for you.
உனக்கு நான் முன் செல்கிறேன், உன்னை நான் நடத்துகிறேன், நான் முன் செல்றேன், டோன்ட் வரின்னு சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் நடத்தினாரு. மேக ஸ்தம்பம் வந்து நடந்துச்சு, அக்கினி ஸ்தம்பம் வந்து நடத்துச்சு. பகல்லையும் இரவுலையும் தன்னுடைய ஜனங்களை கர்த்தர் முன்னின்று நடத்தினார். வேதவசனம் சொல்லுது. என் முன்னேயும், இந்த பாட்டை உங்களுக்கு நான் சொல்றேன், சேர்ந்து என் கூட பாடுங்க. என் முன்னே பின்னே இயேசு, என் வலப்பக்கம் இடப்பக்கம் இயேசு, என் மேல கீழே இயேசு, என்னை சுற்றிலும் முற்றிலும் இயேசு. நான் அவரின் பின்னே செல்வேன், அவர் பின்னே மோசமில்லை. நான் அவரின் பின்னே செல்வேன், அவர் அன்பால் என்னை நடத்துவார். நான் அவரை அறிந்திருக்கிறேன். He leads me. என்னை முன்னின்று என்னை ஆண்டவர் நடத்துகிறார். என் முன்னையும் பின்னையும் இயேசு, என் வலப்பக்கம் இடப்பக்கம் இயேசு, என் மேலேயும் கீழேயும் இயேசு, என்னை சுற்றிலும் முற்றிலும் இயேசு. என்னை முன்னேயும் பின்னேயும் இயேசு, என் வலப்பக்கம் இடப்பக்கம் இயேசு, என் மேலேயும் கீழேயும் இயேசு, என்னை சுற்றிலும் முற்றிலும் இயேசு. நான் அவரின் பின்னே செல்வேன், அவர் பின்னே மோசம் இல்லை. நான் அவரின் பின்னே செல்வேன், அவர் அன்பால் நடத்துவாரே. நான் அவரின் பின்னே செல்வேன், அவர் பின்னே மோசம் இல்லை. நான் அவரின் பின்னே செல்வேன், அவர் அன்பால் நடத்துவாரே. சொல்லுவோம் இன்னொரு விசை. என் முன்னேயும் பின்னேயும் இயேசு, என் வலப்பக்கம் இடப்பக்கம் இயேசு, என் மேலேயும் கீழேயும் இயேசு, என்னை சுற்றிலும் முற்றிலும் இயேசு. நான் அவரின் பின்னே செல்வேன், அவர் பின்னே மோசம் இல்லை. நான் அவரின் பின்னே செல்வேன், அவர் அன்பால் நடத்துவாரே. நான் பின்னே செல்வேன், அவர் பின்னே மோசம் இல்லை. நான் அவரின் பின்னே செல்வேன், அவர் அன்பால் நடத்துவாரே. அவர் அவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். அவரின் பின்னே நீங்களும் நானும் செல்லும் போது அவருடைய அன்பால நம்மை நடத்துவார். நம்பர் 3, யாத்திராகமம் 14வது அதிகாரம் 4வது வசனம். நல்ல கவனிங்க. ஆல்ரெடி ரூட் ராங்கு. எப்படி? ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ரூட் ராங்கு. மேலே போக வேண்டிய ஆப்போசிட் சைடில் கிளம்பி வந்துட்டு இருக்கிறான். அடுத்து என்னன்னா, அவர் நம்மளை எடுத்துட்டு கொண்டு போய் ரூட்டு நேராக போனால் இவன் நடந்து வர 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 இவனுக்கு காதில் ஒலி கேட்குது. என்ன ஒலி? அலைகளின் ஒலி கேட்குது. என்ன அலைகளின் ஒலி? நேரா பார்க்கறான், முன்னாடி செவந்த சமுத்திரம் ஜெகஜோதியா நிக்குது. எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு? இத்தனை ஆண்டு காலங்கள் வெயிட் பண்ணி இப்பதான் வெற்றியை சுவைத்த அந்த சுவை வாயிலிருந்து இன்னும் மாறல. அதற்குள்ள மறுபடியும் பார்த்தா பிக் ஆப்ஸ்டக்கிள் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட். உன் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கா? இப்பதான் என் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு பார்த்தேங்க, இப்பதான் என் குடும்பம் செட்டில் ஆகணும்னு பார்த்தேன், இப்பதான் நான் அடிமைச்சனத்திலிருந்து வெளியில வந்து கொஞ்சம் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சேன், இப்பதான் என் வாழ்க்கையில நான் எப்படியாவது முன்னுக்கு வந்துருவேன், எப்படியாவது தேறிடுவேன், எப்படியாவது சரியாயிருவேன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நினைச்சு அந்த கொஞ்சம் என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கறதுக்குள்ள என் வாழ்க்கையில பெரிய முட்டுக்கட்டையா வந்து இது நிக்குதே, என் வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறுகிறதே, என்னால முன்னாடி போக முடியலையே அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி போய் அந்த செங்கடலுக்கு முன்னாடி வராங்க. இங்க ஆண்டவர் இன்னொன்னு பண்றார். என்ன தெரியுமா? அப்படியே விட்டுருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே செங்கல்ல கடந்து விட்டு திறந்து விட்டு, இனிவே திறக்கத்தான் போறாரு, திறந்து சரிடா போடா அப்படின்னு பண்ணாரா? இல்லை. என்ன பண்றாரு? செங்கடல் முன்னாடி வந்து நிக்குது, இவர் பின்னாடி பார்வோனுடைய இருதயத்தை என்ன செய்யறாரா? கடினப்படுத்துறாரு. ஏன்?
எகிப்தியர் அறிந்து கொள்ளும்படி, நானே கர்த்தர்னு எகிப்தியர் அறிந்து கொள்ளும்படி அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். அவன் என்ன செய்வான்? பார்வோன் அவன் ராணுவத்தில் ஆண்டவர் மகிமைப்படுவதற்கு அவங்கள நமக்கு விரோதமா கிளப்பி விடுறார். ஆப்போசிட் சைட்ல செங்கடல்ல வந்து டெட் எண்ட்ல வந்து நிக்கிறான். பின்னாடி பார்த்தா எந்த பிரச்சனையில இருந்து நான் மீண்டு வெளியே வந்தனோ அதே பிரச்சனை என்ன தொடர்ந்து வருது. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நிறைய நேரங்களில் நீங்க நினைக்கலாம், ஒரு விஷயத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்பீர்கள். அந்த விஷயத்திலிருந்து எப்படியாவது நான் வெளியே வந்து விடலாம், நான் எப்படியாவது தப்பித்து விடலாம் சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, மேபி அது ஒரு வியாதியா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, அப்பா நான் தப்பிச்சு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு நீ நினைக்கிற நேரத்தில் டக்குன்னு பார்த்தா ஒரு டெட் எண்ட் வந்து, நீ எதற்கு பயந்தாயோ, நீ எதிலிருந்து பயந்து வெளியே வந்தாயோ, நீ எதற்காக விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தாயோ, அது திரும்பி உன்னை தொடர்ந்து வருகிறது. You are going back to the number one again. Ground zero. நான் மேலே ஏறி வந்துட்டேன்னு நினைச்சேங்க, அடுத்த செகண்ட் சறுக்கி கீழே வந்து நான் எங்க ஆரம்பிச்சனோ அதே இடத்துல திக்கு தெரியாம வந்து நிக்கிறேன்னு நீ சொல்றியா? ஆண்டவர் உன்னைக்கு உன்னைய பார்த்து பேசுறாரு. என் மகனே, என் மகளே, கவலைப்படாத. என் மகனே, என் மகளே, நீ கண்ணீர் வடிக்காத. என் மகனே, என் மகளே, நீ வேதனைப்படாத. என் மகனே, என் மகளே, நீ துக்கத்தில் கண்ணீர் விட்டு கதறாத. Know for sure that the Lord is with you. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாத. ஒருவேளை பார்வோன் உன்னை எதிர்த்து வரலாம், செங்கடல் உன்னை முன்னாடி நிற்கலாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவின் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவின் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவின் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இங்க ஒரு பிரச்சனை அவங்களுக்கு முன்னாடி நிக்குது. நல்லவனு தெரிஞ்சுங்க, அவன் பெரிய ராஜாவா வேணா இருக்கலாம், ஆண்டவர் யாருடைய இருதயத்தை வேணாலும் எந்நேரமும் மாற்ற முடியும். Know for sure that the Lord is in control and he can turn hearts of kings. அடுத்தது 14வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்களேன். Oh my God, இப்ப நெருக்கம் கூடுதுங்க. என்ன செய்து இந்த பார்வோன் எல்லா பெரிய ஆர்மியை எடுத்துக்கிட்டு, சாரியட்ஸை எடுத்துக்கிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்துவதற்காய் பின்னாடி திரும்ப வந்து கொண்டு இருக்கிறார்கள். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு ஆவிக்குரிய உண்மையை உங்களுக்கு சொல்றேன். You may see the problem, but God sees an opportunity. நீ பிரச்சனையை பார்க்கலாம், ஆனா ஆண்டவர் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில ஒரு பெரிய விடிவு காலத்தை உனக்கு பார்க்கிறார். பிரச்சனைகளினால நீ சூழப்பட்டிருக்கலாம், அந்த பிரச்சனைகளுக்குள்ள ஒரு பெரிய விமோச்சனத்தை, ஒரு விடிவு காலத்தை, ஒரு வாய்ப்பை கர்த்தர் உனக்கு ஏற்படுத்துவார். When these people came closer,
ஜனங்க எல்லாம் முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும். வேற வழி இல்லையே ஆண்டவரே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பார்வோன் கிட்ட மறுபடியும் அடிமைக்கு போறதா? நீங்க சொல்லிதானே ஆண்டவரே நான் விடுவிக்கப்பட்டேன், நீங்க சொல்லிதான் ஆண்டவரே நான் வெளியே வந்தேன், உங்களால தானே ஆண்டவரே நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப நீங்களே அவன் இருதயத்தை மாற்றி நீங்களே மறுபடியும் என்னை அடிமைத்தனத்திற்குள்ள கொண்டு போறீங்களப்பா. இது சாத்தியமா? இது நல்லதுக்காகவா ஆண்டவரே? ஏன்பா என் வாழ்க்கையில இப்படி செய்றீங்கன்னு ஒருவேளை நீ கேள்வி கேட்கலாம். நான் ஒண்ணுமே பண்ணல ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே என்ன ராங் ரூட்ல கூட்டு வந்தீங்க. நான் அப்படியே போயிருந்தேன் பெலிஸ்தர்கிட்ட அடி வாங்கியாது எப்படியாவது கானான்குள்ள போயிருப்பேனே, இப்படி வந்து டெட் எண்ட்ல மாட்டிக்கிட்டேனே, நான் மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு போய் மறுபடியும் நான் இவனுடைய பார்வோனுடைய எகிப்துக்குள்ள நான் கடந்து செல்லணுமே, அடிமைத்தனத்துக்குள்ள கடந்து செல்லணுமே. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் மோசேக்கு விரோதமா பயங்கரமா முறுமுறுத்தாங்க. உங்களையும் என்னைய மாதிரி தான் ஆண்டவரை தொடர்ச்சியான கேள்விகளை கேட்டு தொலைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய லெசன் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். 14வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்களேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இப்போ உங்கள் வசனத்தை உங்கள் பைபிளில் எழுதி வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. உங்கள் எங்கேயா பேனா இருந்துச்சுன்னு அதை எழுதுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா இருப்பீங்க. God is giving you a covenant today, a promise today. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார், ஒரு உடன்படிக்கையை உங்களுக்கு பண்ணுகிறார். என்ன தெரியுமா? நீ ஒண்ணுமே பண்ணவன சும்மா இரு. When God leads you, when God takes you, when God is in front of you, கர்த்தர் உனக்கு முன்னின்று செல்லும் பொழுது அவர் உனக்காய் யுத்தம் செய்வார். நீ சும்மா இருப்ப. ஆண்டவர் சமூகத்தில் நீ சும்மா இருப்ப. ஆண்டவர் சமூகத்தில் நீ அமைதியாய் உட்கார்ந்து இருப்பாய். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். அவர் உனக்காக காலடி எடுத்து வைப்பார். அவர் உனக்காக போர் செய்வார். ஜீசஸ். ஓ, 2 காரியத்தை கர்த்தர் உனக்கு சொல்லித்தர விரும்புகிறார். ஒன்று, நீ பிரச்சனையை பார்க்கலாம், இல்லை ஆண்டவரை பார்க்கலாம். வாட் டு யூ சூஸ் டுடே? இதை சொல்லி நான் முடிக்கிறேன். இதனுடைய பிற்பகுதியை நம்ம இன்னும் 5 பாயிண்ட்ஸ் இருக்கு, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதை படிப்போம். 2 காரியம் ஆண்டவர் உனக்கு சொல்லு உங்ககிட்ட கேட்குறாரு. ஒன்று, நீ பிரச்சனையை பார்க்க விரும்புறியா, இல்லை ஆண்டவரை பார்க்க விரும்புகிறாயா? If you see the problem, you will grumble. If you see God who can lead you through the problem, you will praise. Hallelujah. நீ துதிக்கிறவனாய் மாற போகிறாயா, இல்ல கிரம்பிளரா இருக்க போறியா? நீ பிரச்சனையை பார்த்தீனா நீ முறுமுறுப்ப. நீ ஆண்டவரை பார்த்தாய் என்று சொன்னால் நீ ஆண்டவரை துதிப்பாய். பவுலும் சீலாவும் சிறையில் அவனுக்கு அடின்னு அடிச்சு போட்டு அவனை பிரச்சனையை பார்க்கல, ஆனால் பிரச்சனைகளை மாற்றக்கூடிய ஆண்டவரை பார்த்தார்கள். வாயிலிருந்து துதி கிளம்பியது. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பேன். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன்.
ராப்பகல் எந்த நேரமும் பாடி ஸ்தோத்தரிப்பே, இதயம் முழுவதுமே உம்மை ஸ்தோத்தரிப்பே, இதயம் முழுவதுமே உம்மை ஸ்தோத்தரிப்பே. தானியேலுக்கு சிங்கக்கெபி முன்னாடி இருந்தது. ஆனா அவன் சிங்கக்கெபியை அவன் பார்க்கல. நம்ம ஆல்ரெடி ஒரு மெசேஜில் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, தானியேலை பயமுறுத்துகிற பல விஷயம் தானியேலுக்கு இருந்தது. அந்த அந்த டிகிரி இருந்தது, அந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது, சிங்கக்கெபி இருந்தது, சிங்கம் இருந்தது. அந்த சிங்கக்கெபிக்குள்ள பல எலும்பு துண்டுகள் எங்கெல்லாம் கடந்தது. அவன் சுத்தி சுத்தி பார்ப்பதற்கு, அவனை பயமுறுத்துவதற்கு பல விஷயங்கள் காணப்பட்டது. ஆனால் தானியேல் நிம்மதியா படுத்து தூங்குறான். Because Daniel's focus was not on the lions. Daniel's focus was not on the bones. Daniel's focus was on the living God who can deliver from the lions. தானியேலுடைய பார்வை, தானியேலுடைய கண்கள் சிங்கத்துக்கு மேலேயோ எலும்பு துண்டுக்கு மேலேயோ இல்ல, சிங்கங்களிடமிருந்து காப்பாற்றுகிற ஆண்டவர் மேல இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இங்க செங்கடல் மேலேயும் பார்வோன் மேலேயும் இருந்தது. பயந்து போனா. ஆண்டவர் அவனுக்கு கத்து கொடுத்தாரு, டேய் நீ பிரச்சனையை பார்த்தீங்கன்னா நீ பயப்படுவ, ஆனா என்னைய பார்த்தனா நீ என்னைய துதிப்ப, நீ என்னை துதிப்பாய். துதி ஏ மேஜர், நீ என்ன துதிப்ப, துதிப்பே துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பேன். அப்படியே என்னோடு கூட சேர்ந்து எல்லாம் பாடுவீங்களா? நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். நான் பிரச்சனையை பார்க்கலாம் ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கிறேன், நான் துதிக்கிறவனாய் மாறுவேன். துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே, துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பேன். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. ஓ துதியும் கனமும் எல்லாம் சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, உமக்கே. என் பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரே, நான் பிரச்சனைகளை பார்க்கல, ஓ உம்மை மாத்திரமே நான் நோக்கி பார்க்கிறேன். ஓ ஜீசஸ், உமக்கே தேவா, உமக்கே. சொல்லுவோம், கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம், உன் கரங்களால் என்னை காத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். சொல்லுவோமா, என் பிரச்சனைகள் வரும் போதெல்லாம் ஆண்டவரே என்னை பொத்தி பொத்தி பாதுகாத்தீரே, என்ன ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீரே. நான் கண்ணீர்ல தான் இருக்கேன்பா, நான் கவலையில தான் இருக்கிறேன், நான் பிரச்சனைகள்ல தான் இருக்கிறேன், ஆனாலும் நான் பிரச்சனைகளை பார்க்காமல் உம்மை பார்க்கிறேன். நினைத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கனமும் மகிமை எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கனமும் மகிமை எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. அப்பா, இந்த நல்ல வேலைக்காக உங்களுடைய சமூகத்தில் நான் வந்து செபிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. அநேக நேரங்களில் அநேக கேள்விகளோடு கூட
நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எங்கள் பயணத்தில் போயிட்டு இருக்கிறோம்ப்பா. ஏன் ஆண்டவர் எங்களை இந்த வழியில் நடத்துகிறாருன்னு எங்களுக்கு நிறைய நேரங்களில் டவுட்ஸ், சந்தேகம். ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு இழப்பு? ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு வனாந்திரம்? ஏன் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி டெட் எண்டில் வந்து என்ன நிறுத்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் கலங்கி நிற்கிறேன்ப்பா. என் சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் ஏளனமாக இருக்கிறேன். என் குடும்பத்துக்கெல்லாம் நான் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் நான் காணப்படுறேன். என் குடும்பம் எல்லாம் சேர்ந்து இவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி என்ன சொல்றாங்க. ஒருவேளை எனக்கே சில நேரத்தில் சந்தேகமா இருக்கு, ஆண்டவரே நீங்க என்ன நடத்துறீங்களா தான் இல்லையா அப்படின்னு சந்தேகத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்பா. ஹாஸ்பிட்டல் வாசல்ல நிற்கிறேன், கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன், கண்ணீரோடு கூட நான் அழுகிறேன்ப்பா. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், I am still in my hands. I am still in your hands. நான் உம்முடைய கரத்தில் இருக்கிறேன்ப்பா. எது நடந்தாலும், எந்த சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் என்னை நீ நடத்தி கொண்டு போனாலும் என்னை கைவிட மாட்டீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். செங்கடலை பிளக்கிற ஆண்டவர் பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிரச்சனைகளை பார்க்காதபடிக்கு உம்மை பார்ப்பதற்கு எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் இந்த உண்மைகளை அறிந்து கொள்ள, எங்கள் இருதய பலகைகளை எழுத மக்கென்று நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க. என்னுடைய பிற்பகுதியை நாங்கள் அடுத்த வாரம் தியானிக்கும் போது கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீரே உயர்ந்தவர். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சகவாசமும் நம் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் பரியந்தம் கூட இருப்பதாக. ஆமென். என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதர்களோடே. என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். அவர் வருகையை எதிர்நோக்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமந்தற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. அவர் வருகையை எதிர்நோக்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமந்தற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. என் இயேசு ராஜன் சொல்லுவோமா, என்னில் அடங்கா தூதர்களோடே. என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். ஹல்லேலூயா. என்னை மீட்ட இயேசு ராஜன் உங்களை என்னையும் ஆள வரப்போகிறார். ஹல்லேலூயா. மகிமைக்கு நேராய் உங்களை என்னை நடத்துகிறார். அந்த பாதையில் உண்மையும் உத்தமமாய் ஆண்டவருக்கு நாம் சாட்சியாய் ஜீவிப்போம். இந்த நாட்களில் கொடுமையான, கடினமான, இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து போகிற உங்களோடு கூட கர்த்தர் நடத்துவார். ஆபத்தான பகுதிகளில் வண்டி ஓட்டி செல்கிற, வாகனம் ஓட்டுகிற, கொரோனா வார்ட்ஸில் ஒர்க் பண்ணுகிற, கொரோனா பரவி இருக்கிற பகுதிகளில் வேலை செய்கிற உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். தொடர்ந்து உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you very much for joining. God bless you all. Amen.